ஸ்பெயின் நாட்டு இளவரசி புலட்சேனா? ஆம், உங்களைத்தான் பார்க்க வந்தேன். அப்படியா? வாருங்கள், அமருங்கள். இருக்கட்டும் ஃபாதர். என் கணவர் இறந்த பிறகு இறை வழிபாட்டில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு என்னாலான தொண்டுகளை செய்து வருகிறேன். உங்கள் மடத்தின் நிலையை பற்றி கேள்விப்பட்டேன். நிரந்தரமாக உங்கள் கவலையெல்லாம் தீர வேண்டும். அதற்காகத்தான் இந்த குழந்தை இயேசுவின் சிலையை உங்களுக்கு கொடுத்துவிட்டு போக வந்தேன். குழந்தை இயேசு, குழந்தை இயேசு, குழந்தை இயேசு, குழந்தை இயேசு. ஆம், என் தாய் வழி பரம்பரையினர் வழிபட்ட புராதன சிலை. இதனை வழிபட்டால் எந்தவிதமான கவலையும் உடனே நீங்கும் என்று என் தாயார் அடிக்கடி சொல்லுவார். என் திருமணத்தின் போது விலை மதிக்க முடியாத உயர்ந்த பரிசாக இதனை எனக்கு சீதனமாக கொடுத்தார். உங்களுக்கு எந்த விதத்தில் உதவுவது என்று ஏங்கிய நேரத்தில் என் நினைவுக்கு வந்தது குழந்தை இயேசுதான். இதன் பெருமையை எடுத்துச் சொல்லி வழிபடுங்கள், உங்கள் வருத்தங்கள் தீரும் என்று சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள், நலிவுகள் நீங்கி நலன்கள் பெருகும். நம்பிக்கை வையுங்கள். கர்த்தரே, ஃபாதர், நீங்கள் சொல்லியபடியே இன்று வரை பொறுத்தோம். இனியும் பொறுப்பதற்கில்லை. புறப்படுகிறோம். நீங்கள்? நான் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை. நீங்கள் நம்பிக்கை இழக்கிறீர்களோ இல்லையோ, உயிர் இழப்பது திண்ணம். அதனால் அந்த பாவம் ஆண்டவன் மீது சேரும். அதற்கு உடனடியாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. நாங்கள் போகிறோம். குழந்தை இயேசு உங்களை ரட்சிப்பாராக. குருமார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி கூறவே வந்திருக்கிறேன். போர் நின்று விட்டது. ஆண்டவன் அருளால் அமைதி அடியெடுத்து வைத்து விட்டது. அரசர் முதற்காரியமாக நிறுத்தப்பட்ட மானியத்தை உங்களுக்கு வழங்கிவிட்டு வருமாறு உத்தரவிட்டார். நிறுத்தப்பட்ட தேதியிலிருந்து கணக்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இறைபணியாற்றுமாறும் மக்கள் நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யுமாறும் அரசர் உங்களை கேட்டுக்கொண்டார். மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன்.
கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் நீர் பொழிந்தருளிய கருணைக்காக எங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற உமது புகழை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்வோம். இதற்கு பிறகுதான் குழந்தை இயேசுவின் வழிபாடு உலகெங்கும் பரவலாயிற்று. ஆங்காங்கே திருத்தலங்கள் தோன்றலாயின. அவற்றுள் ஒன்றுதான் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அழகிய நகரமான பெங்களூர் விவேக நகரில் அமைந்திருக்கும் குழந்தை இயேசுவின் திருத்தலம். இத்திருத்தலத்திற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஜாதி மத இன மொழி பேதமில்லாமல் வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து கற்பனை சுவையோடு உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். கண்ணேவா கண்மணியேவா கண்ணேவா கண்மணியேவா விடிகாலை பொழுதாக ஒளி தர நீவா. திருச்சபை முழுதும் அருள்மழை பொழியும் குழந்தை இயேசுவே. சரணம் சரணம் திருவடி சரணம். கண்ணேவா கண்மணியேவா விடிகாலை பொழுதாக ஒளி தர நீவா. காற்றாக ஊற்றாக வந்தானவன், கண்ணோடும் நெஞ்சோடும் நின்றானவன், நேற்றாகி இன்றாகி வாழ்கின்றவன், செய்கின்ற பாவங்கள் தீர்கின்றவன். நினையாத முன்னே அழகான பொன்னே வர வேண்டும் இங்கே என் தேவனே. ஒருபோதும் உன்னை மறவாது நாளும் நான் பாட வேண்டும் உன் நாமமே. மன ஆலயம் உனதல்லவோ, மன ஆலயம் உனதல்லவோ. குழந்தை இயேசுவே சரணம் சரணம் திருவடி சரணம். கண்ணேவா கண்மணியேவா விடிகாலை பொழுதாக ஒளி தர நீவா. ஆகாய ராஜாங்கம் ஆழ்கின்றவன், அன்பென்னும் வண்ணத்தில் வாழ்கின்றவன், மேய்ப்பானும் காப்பானும் தானானவன், வேதங்கள் போதங்கள் எல்லாம்